என்னத்தான் சொல்ல வர பொதுவா மறுபடியும் நான் டென்ஷன் ஆகாத. டென்ஷன் ஆகனா என்ன பண்ணுவேன்? மரியாதையா இருந்தீங்கன்னா ஒருத்தங்க கிட்ட மரியாதையா நம்ம மரியாதை கொடுத்து பேசினாதான் மரியாதை கிடைக்கும். ஒரு விஷயம் ரெண்டு மரியாதை தான் பேசுறேன். ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் பாப்பாங்க. நான் 8 வருஷம் பாத்துங்கிறேன் உங்க கூட. ஒரு அளவுக்குன்னா மரியாதை கொடுக்கணும். மரியாதை தான் பேசிட்டு இருக்கேன். கோவம் வந்ததான் நான் ஒரு சில வார்த்தைகள். நான் பிறந்து நான் வளர்ந்து புத்தி தெரிஞ்சு நான் கட்டின்னு வர வரைக்கும் இங்க வா அதை எடு தோசை ஊத்து சரியா அது இத்த கேசுனாத்துக்கு எங்களை யாரும் அப்படிலாம் கேட்கல. நான் அது மாதிரி சொல்றேன். அது மாதிரி சொல்றேன். சொல்லி எங்க வீட்டுல யாரும் மனசாட்சி தொட்டு சொல்லு. நான் வந்து முட்டாளா கடவுல கை கால் ஊனமா இல்ல எல்லாமே கடவுள் பண்ணிட்டு நல்லா இருக்குது. வீடு வாசல் பெருக்காம கண்ணா சோறு குழம்பாக்காம கண்ணா யானை பணம் கவலையா துணி துவச்சு போடலையா குழந்தைங்களை பாத்துக்கலையா அதுங்களுக்கு கழிவு இல்லையா அதுங்களுக்கு தனித்தனியா சோறாக்கி கொடுக்கலையா அதுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கலையா. அந்த பொண்ணு இவ்வளவு வேலை செய்யறா 10 பிள்ளைங்களை பாத்துக்கிறா. நம்ம வீட்டுல இருக்கும்போது கூட அந்த பிள்ளைங்களை பாத்துக்குவோம் கொல்லுவோம் இல்லை எதனா ஒண்ணு உதவியா இருப்போம். எதுவும் கிடையாது. முடியும் போது நான் செய்யறேன் முடியாத போது நான் கோவப்படுறேன். அப்ப அறிவு இருக்கணும். அறிவு இருக்கிறவங்க சொர்ணக்கிறவங்க முடியும் போது அந்த பொண்ணு செய்த வச்சுக்கித பாத்துக்குத. முடியாத போது தானே கத்துது. நம்ம எடுத்துட்டு எப்படா ஒருத்தன் வீட்டுல இருக்கிறோம் அப்ப கூட அந்த பிள்ளைங்களுக்கு பாத்துக்க முடியலன்னா அப்புறம் என்ன ஒரு அப்பா இல்ல அதுங்களுக்கு ஒரு புத்தி சொல்றியா? அதுங்க கூட விளையாடுறியா? வந்தனா நீர் யானை மாதிரி நான் தான் கெட்டவனாச்சு. நான் புத்தி சொன்னா எப்படி குழந்தைங்களுக்கு கெட்ட புத்தி வரும்? கெட்ட பையனா நீ சொல்லு. நீ புத்தி சொன்னா சயின்டிஸ்ட் ஆயிடுவாங்க 2 பேரும். நாங்க தான் எல்லாத்தையும் விட்டுட்டு புடிச்சாலும் பிடிக்கலாம் விட்டுட்டு அங்க நீங்க வரோம். தில்லு இந்த லைட் ஆஃப் பண்ணா லைட் ஆஃப் பண்ணு. லைட் ஆஃப் பண்ணா லைட் ஆஃப் பண்ணா உனக்கு வேலை தெரியா? உனக்கு லைட் ஆஃப் பண்ணா உனக்கு ஆக்கி போட தோச்சு சிங்கிள்ஸ் வாயா